இன்றைக்கு இந்த யாபேஸ் ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் என்ற மனிதன் பிறக்கிற பொழுதே அவனுடைய தாய் சொல்லுகிறாள், நான் துக்கத்தோடே இவனை பெற்றேன். நான் இவனை துக்கத்தோடே பெற்றதினாலே இவனுக்கு யாபேஸ் என்கிற பெயரை இடுகிறார். கர்த்தர் ஆபிராம் என்ற ஒரு மனிதனை அழைத்து அவனுக்கு என்ன பெயரை கொடுத்தார்? ஆபிரகாம் என்கிற பெயரை கொடுத்தார். ஆபிரகாம் என்பதற்கு ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். யாக்கோபு என்று ஒரு மனிதன் இருந்தான். அந்த யாக்கோபு யாக்கோபு என்றாலே என்ன பேரு? வஞ்சிக்கிறவன். யாக்கோபு என்றால் வஞ்சிக்கிறவன். அந்த யாக்கோபை கர்த்தர் அழைக்கிற பொழுது அவனுக்கு என்ன பெயரை கொடுத்தார்? இஸ்ரவேல் என்று பெயரை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற பொழுது சீமோன் என்று அறியப்பட்ட அந்த மனிதனை கர்த்தர் பெயர் மாற்றம் செய்கிறார். என்ன பெயர் கொடுக்கிறார்? பேதுரு என்கிற பெயரை கொடுக்கிறார். பேதுரு என்றால் பாறை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாருங்க, ஒவ்வொருவரும் பெயர்களை கொடுக்கிறார்கள். இந்த உலகத்துல பாருங்க, நிறைய பெயர் வைக்கிறாங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன செய்தாங்க? பெயர் வைக்கிறாங்க. சில பெயர்களை பார்த்தா அவங்களுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது. வெள்ளையணி வச்சிருப்பாங்க, ஆளை பார்த்தா கருணி இருப்பார். நல்ல வெள்ளையா இருக்கிற ஆளுக்கு அமாவாசனி பெயர் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயரை இடுகிறார்கள். இதை போலத்தான் யாபேஸ் என்ற மனிதன் பிறக்கிற பொழுது அவன் தாய்க்கு என்ன துக்கமோ தெரியல. பயங்கர போராட்டத்துல பிரச்சனையில இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த தாயே தன்னுடைய பிள்ளையை குறித்து வேதனை பெற்று, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் பெற வேண்டுமா என்று சொல்லி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை பெற்ற உடனே சொல்லுகிறாள், இவனுக்கு யாபேஸ், துக்கத்தின் மகன். துக்கத்தின் மகன் என்கிற பெயரோடு அந்த யாபேஸ் என்கிற மனிதன் இந்த உலகத்திற்கு வெளியே வருகிறான். இப்ப பாருங்க, அந்த யாபேஸ் வளர்ந்து வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் இருந்திருக்கு. மனசுல ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. என்ன கஷ்டம்? அம்மா எனக்கு துக்கத்தின் மகன், வேதனையின் பிள்ளை அப்படிங்கிற பேரை வச்சுட்டாருன்னு அவன் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். அவனை எல்லாரும் மனமடிவாக்கி இருக்கலாம். நீ என்னடா பிறந்ததுல இருந்தே கஷ்டம், துக்கம், நீ பிறக்கும் போதே கஷ்டம். சில இடங்கள்ல பாருங்க, சில பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்களாம்? தூக்கி குப்பையில போட்டுருக்காங்க, ட்ரெயின்ல தூக்கி போட்டுருக்காங்க. பல ஜோசியக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லி தனக்குள்ள தாய்க்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு என்ன செய்யறாங்க? எங்கேயோ கொண்டு போட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் நடக்கிற நாட்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை இந்த யாபேசை அவன் தாய் தூக்கி எரியவில்லை. அல்லேலூயா. உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாய், யாருக்குமே பிரியமில்லாத மகனாய் அவன் பிறந்திருந்தாலும், அவனுடைய தாயே அவனுக்கு எதிராக இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த மனிதனை தெரிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யாபேசை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா? அழகான ஒரு மாடல், நமக்கெல்லாம் ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு மாதிரி. இந்த யாபேசை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவன் பிறக்கும் போதே தாயால் புறக்கணிக்கப்பட்டவன், துக்கத்தின் மகன், வேதனையின் பிள்ளை என்று சொல்லப்பட்டவன், நிந்தைகளை சுமந்தவன், பல அவமானங்களை சுமந்தவன், வேதனை அனுபவித்தவன், இழிவாக எண்ணப்பட்டவன், வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்தவன். அல்லேலூயா. உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாய் அவன் வாழ்ந்தான். ஆனால் எப்பொழுது அவன் கர்த்தரை அறிந்து கொண்டானோ, எப்பொழுது தேவனிடத்திலே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை அறிந்தானோ, அவன் தேவனிடத்தில் வருகிற பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா.
உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான், அவனை அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், இழிவாக எண்ணப்பட்டவன் தான். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் ஜெபித்தானோ அவனை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. சிலர் பிறந்ததிலிருந்தே பணக்காரங்களா இருக்கிறாங்க, சிலருக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்றாங்க, சில பிள்ளைங்க பிறந்ததிலிருந்தே போராட்டம், சாப்பிட வழி இல்லை, பல பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகிற பொழுது அவர் யாரை தேடி வந்தார்? நீதிமான்களை அல்ல, பாவிகளை தேடி வந்தார். அது மட்டுமல்ல, துக்கத்தால் சோர்ந்து மனம் உடைந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மனிதர்களை அவர் தேடி வந்தார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிற ஒரே தேவன் அவர். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிகவும் ஆச்சரியமான ஒன்று. உலகத்தில் எல்லாரும் நினைப்பாங்க, உன்னதமான தேவன் தம்முடைய பணிக்காக சிறந்ததை தேர்ந்தெடுப்பார் என்று. இல்லை, அவர் உலகத்தால் இழிவாய் எண்ணப்பட்டதையும் அற்பமாய் எண்ணப்பட்டதையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருந்தோம், பலவித போராட்ட பிரச்சனைகளில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனேன். அல்லேலூயா. அப்போ உலகத்தால புறக்கணிக்கப்பட்ட, அவமதிக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட ஒரு மனிதன் தேவனிடத்திலே வருகிற பொழுது கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இதற்கு யாபேஸ் ஒரு அருமையான முன்மாதிரி. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். யாபேஸ் என்கிற மனிதன் காயால் புறக்கணிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, தூசிக்கப்பட்டு, அவமானப்பட்டு இருந்த அவன் கர்த்தரிடத்திலே ஜெபித்த உடனே அவனை ஆசீர்வதித்தார். அதான் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கல எப்படிப்பட்டவனாய் இருந்தானா? கனம் பெற்றவனாய் இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, எப்படி புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தாலும், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டால், இவர்கிட்ட என்ன இருக்குது, இவர்கிட்ட என்ன இருக்குது, அப்படி உங்களை சீ என்று அவமதித்தாலும் கூட ஆண்டவரை தேடி வருகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? குடும்பத்திலே உங்களை கனம் பெற்ற ஒரு மனுஷியாக, ஒரு மனுஷனாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்திலே 1 நாளாகமம் 4:10 கர்த்தரிடத்தில் அவன் என்ன செய்தான்? ஜெபித்தான், அவன் வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீங்களும் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உங்க வேலையில நீங்க இழிவாக எண்ணப்படலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டீர்கள் என்றால், ஆண்டவரை ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் அந்த யாபேசின் ஜெபம். அவன் எப்படி ஜெபித்தான், கர்த்தர் எப்படி அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், எப்படி அவன் எல்லாரையும் விட கனம் பெற்ற மனிதனாய் மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜெபம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிர் மூச்சு. ஆராதனை என்பது தேவனுடைய பிரசன்னம் என்பது நாம் வாழ வேண்டிய மூச்சு காற்று. அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதிலே, ஆராதிப்பதிலே, ஜெபிப்பதிலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை எளிதாக எந்த மனுஷனும் பெற முடியாது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் தேவனுக்கேற்ற பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா.
மேல் சகோதரன் சொன்னான், 10 பிள்ளைகள் அவர் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அநேக பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு தாய் என்ன செய்வார்? தன்னுடைய பிள்ளையை கருத்தாய் கவனிப்பார். அப்ப எப்படி கவனிக்கிறாரோ அதே போல கர்த்தர் தன்னை தேடுகிறவர்களை கருத்தாய் கவனிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்திலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை யாபேஸ் நமக்கு கற்றுத் தருகிறார். நாம் ஜெபிக்க நிறைய ஜெபம் ஏனோ தானம் என்று ஜெபிப்பதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஜெபிக்கிற பொழுது நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நமக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருந்தாலும் கூட நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தைகளை கேட்கிறவர் பதில் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் எதற்காய் ஜெபிக்கிறோம், எந்த நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம், எதை கேட்டு நாம் ஜெபிக்கிறோம் என்பதை எல்லாம் அறிந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி பதில் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது, ஞானத்தோடு ஜெபிக்கிற பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். யாபேசின் ஜெபத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த 9ஆம் வசனத்திலே அவன் வாசிக்கிறான், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தது. இந்த யாபேசின் ஜெபத்தை நாம் பார்க்கிற பொழுது 4 பகுதிகளாக நாம் கவனிக்கலாம். 4 விண்ணப்பங்களை, 4 காரியங்களை அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். முதலாவது, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். 2வது, தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கும். 3வது, தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். 4வது, தேவரீர் தீங்கு என்னை ஒரு நாள் துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அல்லேலூயா. இப்ப முதலாவது அவன் ஜெபிக்கிற காரியம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இன்னைக்கு ஜனங்களை பாருங்கள், எப்படியாவது ஆசீர்வாதம் பெற வேண்டும், எப்படியாவது நன்மையை காண வேண்டும் என்று ஜனங்கள் ஓடி திரிகிறார்கள். உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை, என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் செழிப்பா இருக்கணும், நான் பணக்காரனா இருக்கணும், கனம் பெற்றவனா இருக்கணும், மேன்மையோடு இருக்கணும். எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த ஆசை இல்லாம இருக்கவே இருக்காது. இப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பல வழிகளிலே தேடுகிறார். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ வழிகளை உலகத்துல குலம் காட்டுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொலை செய்யறது கூட ஆட்கள் இருக்குது பணம் சம்பாதிக்க. என்னென்ன கேவலமான காரியங்கள் உண்டோ அதன் மூலமா பணம் சம்பாதிக்கலாம். நியாயமான வழியிலே பணம் சம்பாதிக்கலாம், அநியாயமான வழியிலையும் பணம் சம்பாதிக்கலாம். அப்ப பாருங்க, ஆசீர்வாதத்தை ஜனங்கள் தேடி ஓடுகிறார்கள். ஆனால் இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்பதை ஜனங்கள் அறியாததினால்தான் அதை தேடி ஓடுகிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறது யார்தான்? கர்த்தர். தேவனை நாம் நம்பி இருக்கிற பொழுது அவரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆழமான ஒரு நிச்சயம் வேண்டும், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துலதான் ஆசீர்வாதம் இருக்கு. அவர்கிட்ட ஜெபிக்கிற பொழுதுதான் நமக்கு உண்மையான ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி எந்த உலகத்துல நிறைய பேர் நல்ல பணக்காரங்களா இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஆசீர்வாதம் என்பது உலகத்தில் இருக்கிற பணம், மேன்மை, வசதி என்பது மனிதனை வாழ வைக்க வேண்டும், அதை அனுபவிக்கிற சக்தியை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பணக்காரனா இருப்பான், பணத்தை அனுபவிக்கவே முடியாது, மனசுல கஷ்டம், போராட்டம், குடும்பத்துல பிரச்சனையோட இருப்பான். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன செய்யுமா? ஐஸ்வர்யத்தை தரும், அது வேதனையை தராது. அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் இன்றைக்கு எந்த வகையிலாமோ கர்த்தரை விட்டு ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் யாபேஸ் அறிந்திருந்தான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆகவே தான் அவன் ஸ்டார்டிங் பிரேயர் என்ன சொல்றான்? தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உலகத்தின் ஆசீர்வாதத்தை அவன் தேடல, அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். வேதத்திலே வாசிக்கிறோம், பாலாக் என்ற ஒரு ராஜா இருந்தான். அந்த பாலாக் என்ற ஒரு ராஜா தன்னுடைய நாட்டில் இருக்கிற பொழுது அவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தால் நம்மை கண்டிப்பாக எல்லாரையும் கொண்டு விடுவார்கள், நாம் எப்படி இதற்கு தப்புவது, எப்படியாவது அவர்களை ஜெயித்து அவர்களுக்கு இருக்கிற அந்த கொள்ளை பொருளை நாம் எடுக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டவனாய் அவன் முயற்சி செய்கிறான்.
அப்படி அவன் எண்ணுகிற பொழுது அவனுக்கு தெரியும் இது பெரிய படை. அந்த வேதத்திலே நான் வாசிக்கிற பொழுது என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆமா, சுற்றி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பலவான்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே நான் ஒரு நன்மையை காண வேண்டும் என்றால் என்ன செய்வது, எப்படி என் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது என்று அவன் யோசிக்கிற பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். ஆகவே அந்த பிலேயாமை நான் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி எண்ணாம 22 வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்திலே அந்த பாலாக் பிலேயாமை அழைத்து சொல்லுகிறான், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல. பாருங்க, அந்த தீர்க்கதரிசி அந்த பிலேயாம் என்கிற குறி சொல்லுகிறவனை அழைத்து நீ சபிச்சிருப்பான்னு சொல்லலாம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அதுதான் நடக்கும். என்ன செய்யறாங்க, அண்ணன் தம்பி சொத்தை எடுக்கணும், அம்மாவுடைய சொத்தை தம்பி எடுக்கணும், அவனுடைய மாமா எடுக்கணும், இப்படி சொல்லி என்ன செய்யறாங்களா, இன்னைக்கு பில்லி சூனியம் வைக்கிறார்கள், மந்திரவாத ஏவலை செய்கிறார்கள். எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி பில்லி சூனியத்தை வைத்து இன்னைக்கு எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்கள் ஏராளம். இதை போலத்தான் இங்கே இந்த பாலாக் தீர்க்கதரிசியும் செய்கிறான். பிலேயாம் என்கிற ஒருவனை கூலி பொருத்தி அவர்களை சபிக்க சொல்லுகிறான். பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் இப்படித்தான் ஆசீர்வாதங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாபேஸ் தன்னை ஆசீர்வதிக்கக்கூடியவர் கர்த்தர் என்று அறிந்திருந்தான். தேவரே என்னை ஆசீர்வதித்து, பாருங்க அந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவு. நம்முடைய வாழ்க்கையில நாம் மேன்மை பெற வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், நாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் சுகமாய் வாழ வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவு நமக்கு அவசியம். தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா தான் நமக்கு பல பிரச்சனைகள் போராடும். இந்த யாபேசுக்கு இருந்த அறிவு ராகேலுக்கு இல்லை. ராகேலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா உடனே என்ன செய்கிறாள், தன்னுடைய கணவன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாள், ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகுறேன். பாருங்க, சகோதரிக்கு பிள்ளை பிறந்துருச்சு, இவளுக்கு பிள்ளை பிறக்கல. அவளுக்கு அவ்வளவு கஷ்டம். ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைங்கிற பிள்ளை செல்வம் எனக்கு இல்லையே, என்ன செய்யறது, என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் முடியல. இப்போ என்ன செய்யறா, கர்த்தரை நோக்கி பார்க்கல, யாரை பார்க்கிறா, கணவனை பார்த்து சொல்கிறா, நீ தான் ஒரு மனுஷனா, எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னா நான் சாக போறேன். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காரியம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இது ராகேலுக்கு தெரியல, அந்த அறிவு இல்லை. கர்ப்பத்தின் கனி கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை அவள் அறியாதிருந்தாள். அதனால என்ன செய்கிறாள், தேவனை நோக்கி பார்க்காமல் கணவனை நோக்கி பார்க்கிறாள். அவட்ட சத்தம் போடுறா, எனக்கு பிள்ளை கூட இல்லை என்றால் சாக போகிறேன். அவள் வாழ்க்கையை வெறுத்தவளாய், ஒரு ஆசீர்வாதத்தை தேடி ஏமாந்து இனி என்ன செய்வது, இனி வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறவளாய் அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். பாருங்க, இந்த ஆசீர்வாதம் யார் கையில தான் இருக்குது, கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. அவரு தான் அடைச்சி வச்சிருக்கிறார். இப்ப அடைக்கப்பட்டதை திறக்க வேண்டும் என்றால் யார் என்ன செய்யணும், ராகேல் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். ஆனா அவ என்ன செய்யறா, ஜெபிக்கல ராகேல். அவ இன்னும் ஒரு தவறான வழிக்கு போறா. அவ என்ன செய்யறா, எப்படியாவது ஒரு குழந்தையை நான் பெறணும், என் வேலைக்காரியால என் வீடு கட்டப்படட்டும் என்று யாக்கோபை தவறான பாதையிலே நடத்துகிறார். என்ன செய்கிறார், எனக்கு என்ன பிள்ளை பிறக்காது நீ சொல்லி ஜெபிக்காம, ஆண்டவரை தேடாம, விசுவாசம் இல்லாம என்ன செய்கிறார், தன்னுடைய வேலைக்காரியை எடுத்து கணவனுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். எப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை அவள் செய்கிறாள் பாருங்க. இது யார் செய்தது, சாராள் செய்தது. ஆமா, யாக்கோவுடைய பாட்டி செய்த அந்த தப்பை
இந்த ராகேல் செய்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சாராள் என்ன செய்தார்? பிள்ளை பெறாது என்பதால் ஆகாரை மனைவியாக கொடுத்தது போல அந்த தப்பை இவளும் செய்கிறாள். அப்படிப்பட்ட தவறான காரியங்கள், இப்படித்தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் நம்ம தவறுகளை பண்ணிடுறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யல, ஏன் செய்யல? நம்ம இன்னும் அதற்கு சரியானபடி ஜெபிக்கல. நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் இன்னும் பின்னால நாம பார்க்க போகிறோம். அப்ப இந்த யாபேசுக்கு இருந்த அறிவு ராகேலுக்கு இல்லை. கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்கு இருந்தது. யாபேஸ் தன்னை ஆசீர்வதிப்பர் கர்த்தர் ஒருவரே என்று அறிந்திருந்தான். கர்த்தரிடத்துல ஜெபித்தான். சகோதரர்களை கனம் பெற்றவனாய் மாறினான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை அறிகிற அறிவு. ஏதோ உதட்டளவுல ஜெபிக்கிற ஜெபம் பிரயோஜனம் கிடையாது. தேவனை அறிந்து அந்த அறிவினாலே ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு சரியான பதிலை கொண்டு வரும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப யாபேஸ் முதல்ல நமக்கு என்ன கற்று தர்றாருன்னா, அவருடைய முதல் ஜெபத்துல கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை கற்று தருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது, மேன்மைப்படுத்த முடியாது, உயர்த்த முடியாது, நன்மை செய்ய முடியாது. தேவன் ஒருவரே நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில இந்த திட்டமும் தெளிவுமா நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நன்மை வேண்டுமா, எந்த ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா, எந்த ஒரு காரியத்திலே ஜெயம் வேண்டுமா, மனுஷன்கிட்ட தேடி ஒரு நாளும் நடக்காது. கர்த்தர்கிட்ட முதலாவது சொல்ல பழகுங்க. அல்லேலூயா. உங்க ஜெபத்தை, விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட முதல்ல தெரிவித்து விட்டு, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு தேவை, எனக்கு ஆசீர்வாதம் தேவை, நன்மை தேவை, நான் இதற்காக பிரயாசப்பட போகிறேன், நீர் இதை செய்து முடிப்பீராக என்று ஜெபிக்கிற பொழுது, அந்த அறிவோடு ஜெபிக்கிற பொழுது தேவன் அதை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது யாபேஸ் நமக்கு கற்றுத் தருகிற காரியம், கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது அவர் என்ன ஜெபிக்கிறார்? தேவரே என் எல்லையை பெரிதாக்கும். இன்னைக்கு உலகத்துல நல்லா இருக்கிறோம். நல்ல சாப்பாடு இருக்கு, துணி இருக்குது, வீடு இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் இருக்குது. அதோட மனுஷன் திருப்தி அடைஞ்சிருவானா? இல்லை. எனக்கு வீடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, வேலை இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறதோட மனுஷன் திருப்தி அடைவதில்லை. அவன் என்ன நினைக்கிறான்? இன்னும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக்கணும், இன்னும் எனக்கு ஒரு கார் வேணும், இன்னும் எனக்கு ஒரு தோட்டம் வேணும். மனுஷனுடைய ஆசை அதுதான். மனுஷனா பிறந்தாலே மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? மண்ணு தான். இந்த மாம்சம் என்னதுதான்? மண்ணு தான். நீங்க என்னதான் தலைகள் இருந்தாலும் அந்த மாம்சம் சொல்றதை நீங்க சில நேரம் கேட்கதான் செய்றீங்க. அல்லேலூயா. அப்ப மாம்சம் சொல்றதை கேட்கவே கூடாதுன்னா 24 மணி நேரம் ஆவியிலே நிரம்பிட்டு இருக்கோம். அப்படி யாராவது இருக்க முடியுமா? போராட்டம், பிரச்சனைகள் வரதான். ஏன்னா இது மண்ணுக்குரியது, மண்ணைத்தான் தேடும். இந்த மண்ணையும் பொன்னையும் இந்த நிலத்தையும் இதைத்தான் அது மனசு தேடும் உலகம். ஆனால் தேவனுக்குள்ளாய் நாம் நம்மை காத்துக் கொள்கிற பொழுது பரலோகத்தின் பிரஜைகளாய் வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் பெற விரும்புகிறான். எல்லாரையும் எல்லாரோட மேன்மையா இருக்கணும், நல்ல ஒரு கனம்பெற்ற மனுஷனா இருக்கணும் ஆசைப்படுறான். அதனால அது என்னமா? எல்லையை பெரிதாக்கி. அப்போ யாபேசுடைய ஆசை என்ன? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என் எல்லைகள் எல்லாம் பெரிதாக வேண்டும். எல்லைகள் என்பது எதை குறிக்கிறது? ஆங்கிலத்திலே போஸ்ட் அல்லது டெரிட்டரி, எல்லை, பிராந்தியம் அல்லது செல்வாக்கு செலுத்தும் பரப்பு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் பாருங்க, அவங்களுக்கு என்ன எல்லை, என்ன ஆசீர்வாதம் அதிகமானா மாடுகள், ஆடுகள், பிள்ளைகள், அதே மாதிரி வயல்வெளிகள். அந்த காலத்தில் குதிரைகள், ஒட்டகங்கள், யோகுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், எல்லாம் இருந்தது. பெருக்கம். அல்லேலூயா. எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்றால் பெருக்கத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏதோ சாதாரண ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, பெருக்கம். எல்லா வகையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. என்னாகமம் 24:1 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஒரு பிரியமான காரியம் என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதே போல நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோட அவர் வேதனை. அப்ப அந்த எல்லைகளை பெரிதாக்கும் என்று ஜெபிக்கிற ஜெபம். அந்த எல்லைகள் பெரிதாகிறது என்னன்னா, ஒரு கனத்தை பெறுவது, புகழை பெறுவது, மகிமையை பெறுவது, தான் இருக்கிற இடத்திலே ஒரு கனத்துக்குரிய மனிதனாய் இருப்பது, நல்ல ஒரு மேன்மையோடு இருப்பது, ஒரு நல்ல ஒரு மகிமையோடு இருப்பது. அல்லேலூயா. அது எல்லாருக்கும் அந்த அறிவு
கிடையாது. யாபேசுக்கு இருந்த அறிவு நமக்கு நிறைய பேருக்கு இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், ஏதோ உள்ள கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு ஏதோ நமக்கு அண்ணனை கூட படி அளந்து போட்டால் போதும், நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அதை நாம் விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் யாபேசுகிறான், என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்தார். ஆபிரகாமுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கினார். ஆபிரகாமை அழைக்கிற பொழுதே கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதே ஆதியாகமம் 22:17 சொல்லுகிறார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 13:17 சொல்லுகிறார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனை ஆசீர்வதிக்க அழைத்தார். வெறும் ஆசீர்வாதத்தோடு மட்டுமல்ல, அவனுடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லி, தேசத்துல உனக்கு எவ்வளவு இடம் வேணுமோ நீ நடந்து திரிப்பார், நீ கால்பட்ட இடமெல்லாம் என்ன செய்யற உனக்கு தரப்போகுது. அப்ப தேவன் விரும்புகிற காரியம் தன்னுடைய பிள்ளைகளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே சொல்லுகிறார் 11:24, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும், வனாந்திரத்தை லீபனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். இப்ப இந்த யாபேஸ் எதற்காக இந்த எல்லைக்காக ஜெபித்தான்? முதலாவது என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தான். இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபித்தான். எதற்காக எல்லையை பெரிதாக்கும்? பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுவிடலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சில நேரம் கர்த்தர் நம்ம கேட்கறத தந்துடுவார், ஆனால் அதை கட்டி காப்பாற்றுவது மிகவும் கஷ்டம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. அவன் லாபான் வீட்டில் போய் 20 வருஷம் வேலை செய்தான். 2 பரிவாரங்களை உடையவனாய் வர்றான். இந்த யாக்கோபுக்கு ஆத்தங்கரைக்கு வரும்போதுதான் அவருக்கு தெரியுது, ஆஹா, கர்த்தர் நம்ம 2 பரிவாரம் வந்து நம்ம எல்லையெல்லாம் பெரிதாக்கிட்டாரு. ஆனா இது இருக்குமா? விடியும் போது இதெல்லாம் ஏறுமா? ஏன்னா ஏசா என்னை முறியடிக்க வருகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்த ஆசீர்வாதங்களை கொடுங்கிறதுக்கு ஒருத்தர் எப்பவும் காத்துக்கிட்டே இருப்பாதையா இருக்கு. நம்ம அதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திலையும் கவனமா ஜெபிக்கணும். அதைத்தான் யாபேஸ் சொல்றான், ஆண்டவரே நீர் என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ நம்முடைய பணத்தினாலேயோ நம்முடைய நண்பர்கள் மூலமாகவோ நம்ம எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றாலும் அதை நம்மளால் தக்க வைக்கணும்னா தேவனுடைய உதவி நமக்கு அவசியம். சங்கீதம் 127 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நம்முடைய சாமர்த்தியத்தினால் எல்லைகளை பெரிதாக்கினால் காப்பாற்றுவது மிகவும் கஷ்டம். நம்ம பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாம தான் காப்பாற்றணும். அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றுட்டா மட்டும் போதாது. இந்த உலகத்திலே அருமையான விலையேற பெற்ற செல்வம் என்னதுதான் பிள்ளை செல்வம். அந்த பிள்ளைகளை நம்ம கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளுடைய எல்லைகளிலெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கணும்னு ஜெபிக்கணும். ஜெபிக்க மறந்துடக்கூடாது. இந்த யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யோபு எப்பேற்பட்ட மனுஷன்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனுக்கு பயந்து துன்மார்க்கத்தை விட்டு விலகினவன், அவன் எல்லைகளெல்லாம் பெரிதாகி ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுக்கு எத்தனையோ 1000 3000 கழுதை 3000 ஒட்டகம், எத்தனையோ வேலைக்காரர், எவ்வளவோ இருந்தது, எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாருங்க,
யாபேசின் ஜெபம் ஒரு தரிசனம் உள்ள ஜெபம். அல்லேலூயா. ஆமா, யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அவனுடைய எல்லைகள் எல்லாம் பெரிதானாலும் கர்த்தர் என்ன செய்தார்? அதை சுற்றி ஒரு வேலி அடைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப யாபேஸ் அதை அறிந்திருந்தான். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட தான் என் எல்லை விரிவாக்க கேட்கணும். நான் என்ன செய்யக்கூடாது? போய் தேடக்கூடாது. அப்ப அவன் ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நீரே என் எல்லைகளை பெரிதாக்கும். எதனால அப்படி ஜெபித்தான்? ஆண்டவர் செய்தார் என்றால், ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தருகிறார் என்றால் அவரே அதை சுற்றி நமக்கு வேலி அடைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியம் செய்யலாம். ஊழியத்தை நம்ம கர்த்தர்கிட்ட வாங்கி செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் அவங்கவங்களால ஊழியம் செஞ்சாங்கன்னா வேலை இல்லாம பயங்கர பிரச்சனை. ஆனால் தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றை வாங்கி செல்வோம் என்றால் கர்த்தர் அதற்குரிய பாதுகாப்பையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதை யாபேஸ் அறிந்திருந்தான். முதலாவது, அவன் ஜெபித்த பொழுது கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று அறிந்திருந்தான். இரண்டாவது, தேவன் என் எல்லைகளை விரிவாக்கினார் என்றால் அந்த எல்லைகளை சுற்றி அவர் வேறு அடைத்து பாதுகாப்பார் என்கிற ஒரு தரிசனத்தோடு ஜெபித்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தரிசனம் உள்ள ஜெபம் அவசியம். அப்ப நம்முடைய ஜெப எல்லையை பெரிதாக்க நாம் ஜெபிக்க. ஆண்டவரே, நம்ம ரொம்ப ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இப்போ 10 நிமிஷம் தான் ஜெபிக்கிறேன். நான் என்ன செய்யணும்? அரை மணி நேரம் ஜெபிக்கணும், 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 2 மணி நேரம் ஜெபிக்கணும். அந்த ஜெப எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே ஏற்கணும். அதுதான் ஞானம் உள்ள ஜெபம், தரிசனம் உள்ள ஜெபம். அதுக்காக எனக்கு அவ்வளவு பணத்தை தாரும் இதை தாரும் அப்படி இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை எல்லாம் முன்னாடி வரும். அல்லேலூயா. அப்ப யாபேசிட்டது நீங்க படிச்சுக்கணும். இன்னையிலிருந்து ஜெபிங்க, ஆண்டவரே என் ஜெப எல்லையை பெரிதாக்கும், என்னுடைய ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, என்னுடைய வருமானத்தின் எல்லையை கேட்கலாம், தப்பு இல்லை. என் வேலையில இன்னொரு ஆசீர்வாதத்தை தாருங்க ஆண்டவரே. அந்த எல்லைகளை விரிவாக்கி ஞானத்தோடு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அதை பெரிதாக்கி பெருக்கமாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆம். மூன்றாவது என்ன ஜெபிக்கிறான்? உம் கரம் என்னோடு இருந்து, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கரம் என்னோடு இருக்கணும். பார்க்க, மூன்றாவது ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். ஒரு குழந்தை நடக்கிற பொழுது, ஒரு சின்ன குழந்தை நடக்குது, அப்பதான் நடக்க பழகி இருக்குது. அந்த குழந்தை தனியா நடக்க முடியுமா? அது என்ன செய்யுமா? தகப்பனுடைய தாயுடைய கரத்தை பற்றி கொண்டா அது தைரியமா நடக்கும். தகப்பனும் தாயும் தன்னோடு கூட இருக்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியம். என் கூட அப்பா இருக்கிறார், எங்க அம்மா இருக்கிறாங்க. அப்ப நடக்கும்போது அந்த கையை பிடிச்சிட்டு அழகா டான்ஸ் ஆடி ஆடி பாடி போகும், தைரியமா இருக்கும். காரணம் என்ன? என் அப்பாவுடைய கரம் என் கூட இருக்கு. அல்லேலூயா. இந்த நிச்சயம் நமக்கு இருக்குதா? அந்த நிச்சயத்தை நம்ம கேட்கணும். அதைத்தான் யாபேஸ் ஜெபிக்கிறார், நம்முடைய கரம் என்னோட. அப்போ ஒரு தகப்பனுடைய கரத்தை பிடித்து நடக்கும் குழந்தையை போல யாபேஸ் சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க என் கூடவே வரணும். அப்போ கரம் என்னோடு இருந்து, நீ சொல்றது என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை முழுவதும் என்னோட நீங்க இருந்து நடத்தணும்பான்னு அவர் ஜெபிக்கிறார். சங்கீதம் 138 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஆண்டோடைய கரம் நம்மோட இருக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களோட இருந்ததுனாலதான் அந்த ஜனங்களை குறித்த பயம் சுத்து தேசத்துக்கெல்லாம் வந்துதான். இன்றைக்கு தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும் என்றால் நமக்கு விரோதமாக இருக்க யாராலையும் முடியாது. அப்ப நம்ம ஆண்டோடைய கரம், தேவரையே உடைய கரம் என்னோடு இருக்கணும். அருமையான ஒரு கதை உண்டு. கப்பல்ல ஒரு போயிட்டு இருக்கிற பொழுது புயல் அடிக்குது பயங்கரமா, கப்பல் ஆடி ஆடி கவிழ போறது மாதிரி இருக்குது. அப்ப கப்பல் கேப்டன் சொல்லிட்டாரா, உங்க தெய்வங்களை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப எல்லாரும் பயந்து, ஐயோ நம்ம ஒவ்வொருத்தரும் அவன் கடவுளை கும்பிட்டு இருக்கான், தேடுறான், ஓடுறான். சிலருக்கு ஐயோ போச்சு என்ன செய்வதுன்னு அங்கே எங்கும் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அங்கே இருந்தான். அந்த சின்ன பையன் மட்டும் அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து அவன் விளையாடிட்டே இருக்கிறான். எதை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை, சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான், நார்மலா இருக்கிறான். எல்லா ஜனங்களும் அங்கங்கே ஓடிட்டு இருக்காங்க, பரிதாபத்தில் ஓடுறாங்க. ஐயோ எப்போ சாவுமோ, கப்பல் எப்போ கவிழுமோ, என்ன நடக்குமோனே தெரியாமல் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒருத்தர் அந்த பையனை பார்த்து கேட்டார், பக்கத்தில் இருந்தவர்,
தம்பி, இந்த கப்பல் மூழ்க போகுது, எல்லாரும் விழுந்து சாக போகிறோம், நீ என்னப்பா உன் பாட்டுக்கு வேடிக்கிட்டு இருக்கிறியா, உனக்கு பயமா இல்லையா, நீ யார் கூட வந்திருக்கிறா, தனியாக இருக்கிற, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குற பொழுது அவன் சொன்னானா, எனக்கு என்ன பயம், ஒன்றும் ஆகாது இந்த கப்பலுக்கு, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னான். எப்படி போய் சொல்கிறா, எல்லாரும் நம்பர் கப்பல் மூழ்க போகுதுன்னு சொல்லியாச்சு, என்ன செய்கிறது, நீ இப்படி இருக்கிறியா, உனக்கு பயமா இல்லையா, சீக்கிரம் செத்து போயிடும் போல இருக்கப்பான்னு சொன்னாங்க. அப்போ சொன்னானா, ஐயா பயப்படாதாங்க, நான் இந்த கப்பலை யார் ஓட்டுறா தெரியுமா, எங்கள் அப்பா ஓட்டுறாரு. இதை மாதிரி எத்தனையோ தடவை நான் போயிருக்கிறேன், இதோட மோசமானதெல்லாம் வந்திருக்கு, அவரு திறமையாக அழகாக கொண்டு போய் கரை சேர்த்துவார், நீங்கள் பயப்படாதுங்க, எங்கள் அப்பா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. எப்படி என்னை கரை கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. அதே மாதிரி அவங்க அப்பா அழகாக கரையில் கொண்டு சேர்ப்பார். இதை போலத்தான் நம்முடைய தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும் என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நடந்தாலும், அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சங்கீதம் 138:7 அழகா சொல்லி இருக்குது. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கையை நீட்டுவீர், மது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், இதையாலே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை காண்கிறேன். எத்தனை பேர் காண்கிறோம் அவனுடைய கரத்தினால உங்களை காண்கிறேன். ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுடைய கரத்தினால என் குடும்பத்தை தாங்கி நடத்துங்க, உங்களுடைய வலது கரம் என் கூட இருக்கணும், உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும். எப்படிப்பட்ட தரிசனம் உள்ள ஜெபம், ஞானம் உள்ள ஜெபம், யாபோசுடைய ஜெபம். 4 வரி, ஒரே சென்டென்ஸ் தான், 4 ஜெபம். அவன் வாழ்க்கையில முழு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டவனாக இருந்தான். அல்லேலூயா. டி.எல். ஆஸ்மான் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் வெளிநாட்டில் உள்ளவர், அமெரிக்காவா இங்கிலாந்து நினைக்கிறேன், அவர் வெளிதேசத்து மனிதர், இந்தியாவிலே ஊழியம் செய்ய வந்தார், மனைவியோடு வந்தாராம். எல்லாருக்கும் தெரியும் டி.எல். ஆஸ்மான் பெரிய தேவ மனிதர். முதலாவது ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு வருகிற பொழுது ஒண்ணுமே நடக்கலையா, ஒரு அற்புதமும் நடக்கல, ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படலை. அவருக்கு சோர்வாயிட்டு, மனைவி வியாதி ஆயிடுச்சு, ஐயோ நம்ம தெரியாம வந்துட்டோமோன்னு சொல்லி திரும்ப படையபடி ஊருக்கே போயிட்டாங்க. திரும்ப ஊர்ல போய் நல்லா ஜெபம் பண்ணாங்க. நல்லா ஜெபம் பண்ணி ஒரே வசனம், வலது கரம் என்னை ரட்சி, ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோட இருக்கணும், நீங்க என் கூட வாங்கப்பா. என்ன சொன்னாரு, என் கூட என் கரத்தை பிடிச்சி என் கூட வாங்க. ஆண்டவரை கூட்டிட்டு வந்தார். இங்க வந்த பிறகு அவருடைய ஊழியத்தில் பயங்கரமான அற்புதங்கள், உலகத்துக்கே பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதராக விளங்கினார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும் என்றால் நம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இருக்காது. நம்மை பாதுகாப்பின் கரம், அன்பின் கரம், நம்மை நடத்துகிறவரின் கரம். சங்கீதம் 118:16 சொல்லுகிறது, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்படலாம். என்ன நடந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே வாழ்க்கையை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிப்பீங்களா? அன்னையிலிருந்து ஆண்டவரே என் வாழ்க்கை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப நம்முடைய இயலாமையில் உதவி செய்ய ஒருவரால் தான் முடியும், அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர், கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தால் போதும். அல்லேலூயா. என் இயலாமையை நீ வெளிப்படுவீர் ஆண்டவரே சொல்லி ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். யாபேஸ் ஜெபித்த 3வது வல்லமையான ஜெபம், தேவனே உடைய கரம் என்னோடு இருந்து என்னை நடத்தணும். கடைசியாக பார்க்கிறோம் 4வது ஒரு காரியம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காக்க. இதுதாங்க ரொம்ப பயங்கரமான ஒரு, இந்த மற்ற 3 விட இதுதான் ரொம்ப ஞானம் உள்ளது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இதை ஜெபிக்கிறதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை. யோபு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இல்லையா? யோபுகிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. ஆனா அந்த யோபு கூட ஜெபிக்க மறந்த ஒரு ஜெபம் தான் இது. யோபு இந்த ஜெபத்தை செய்ய மறந்துட்டான். பாருங்க, யோபு ஜெபித்தார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். யோபு ஜெபித்தார், அவருடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டது. யோபு ஜெபித்தார், கர்த்தரின் கரம் அவர் கூடவே இருந்து வழி நடத்தினது. ஆனால் அவர் ஜெபிக்க மறந்த காரியம்
தீங்கு என்னை துக்கப்படுத்துமோ என்ற பயம் இருந்ததா இல்லையா? என் பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம் இருந்ததா இல்லையா? அதுக்காக தான் என்ன செய்தாராம்? எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு பலி செலுத்தினாரு. ஆனால் அதை ஜெபமாக மாற்றவில்லை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, யோபு 3ஆம் அதிகாரம் 25 எடுத்து வாசிங்கன்னா அது கிளியரா தெரியும். யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பாருங்க, அவனுக்கு பயம் எல்லாம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, எல்லைகள் விரிவாக்கப்பட்டது, கர்த்தர் கூடவே இருக்கிறார், எல்லாம் அவன் நினைச்செல்லாம் கிடைச்சது. ஆனா உள்ள ஒரு பயம், என்ன? தீங்கு வந்துருமோ, ஏதாவது நடந்துருமோ, என் பிள்ளைகள் செத்து போவாங்களோ, அந்த ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. பயந்துகிட்டே இருந்தான், அஞ்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் அதை ஜெபமாக அவன் மாற்றவில்லை. அல்லேலூயா. அப்போ யோபு 2:13 வாசிக்கிறோம், அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருக்கிற பொழுது அவனுடைய சிநேகிதர்கள் வருகிறார்கள். சிநேகிதர்கள் வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவர் அவனோடு ஒரு வார்த்தை பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். பாருங்க, எவ்வளவு கஷ்டமான காரியம். எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாமே போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. 7 நாள் சாப்பிடாம கொள்ளாம அவன் சிநேகிதர் வந்து அவன் துக்கத்தை கண்டு, இவ்வளவு கொடிதான துக்கத்தில் இந்த மனுஷன் இருக்கிறானே கடவுளே அப்படின்னு சொல்லி அவனுக்காக அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த யாபேஸ் ஜெபித்த அந்த 4வது ஜெபத்தை யோபு செய்ய மறந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகளை, போராட்டத்தை, பயத்தை ஜெபமாக மாற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதா? ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பயமா இருக்குது, என்ன நடக்குமோ, என் பிள்ளை பாஸ் ஆகுமோ, ஃபெயில் ஆகுமோ, இல்லை என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, என் வீட்டு நன்மை கிடைக்குமோ கிடைக்காதோ, பயமா இருக்குது நீ சொன்னீங்கன்னா அதை உடனே ஜெபமா மாற்று. அல்லேலூயா. ஒரு போராட்டம் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளவு பிரச்சனை பண்றான், இதை என்ன செய்யணும், நம்ம வக்கீலையோ போலீஸை தேடி ஓடாம, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்றான், அதை ஜெபமாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு எல்லாவற்றையும் அவன் ஜெபித்தான். நான் பயந்த காரியம், அவன் தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே அவன் ஜெபிக்க மறந்தான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் சில காரியங்கள் நடக்கிற பொழுது மீள முடியாத துக்கத்தை கொண்டு வந்துடுறோம். சில வீடுகளில் இழப்பு, கணவன் மனைவி, போன மாதம் நான் ஊருக்கு போயிருப்போது கல்யாணம் ஆகி புதுசு, ஒரு சின்ன குழந்தை தான் இருக்குது, 1 வயசு கூட இருக்குது அந்த குழந்தை. நல்லா தான் இருந்த கணவன் சென்னைக்கு வேலைக்கு தேடி வந்தான். இங்கே வேலைக்கு வந்த இடத்துல என்ன அரிசி இதுவரைக்கும் தெரியல, ஹார்ட் அட்டாக் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி ஒரே பாடியை தான் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு பார்த்துட்டு அழுக ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தாங்க முடியாத கொடிய துக்கம். இந்த வாழ்க்கையில் ரொம்ப ஜெபிக்கணும். ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தவன். எவ்வளோ அருமையான ஜெபம் அவன் பண்ணியிருக்கிறான் பாருங்க. யாபேசுடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிறோமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதுனாலும் தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்க. நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே தீங்கு என்ன துக்கப்படுத்திடக்கூடாது, தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாது. சில நேரம் நம்முடைய கீழ்ப்படியாமை அல்லது நாம செய்கிற பாவத்தினால சில தண்டனைகள் வரலாம். ஆண்டவர் எப்பவுமே யாரையும் என்ன செய்ய மாட்டார், கடிந்து கொள்கிறவர் அல்ல. ஆனால் சில நேரம் நம்முடைய வழிகள், நம்ம தப்பு செய்கிற பொழுது, பாவம் செய்கிற பொழுது, கட்டளை கீழ்ப்படியாமல் போகும்போது சில நேரம் தண்டனைகள் வரும். அந்த நேரத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேணுமா? எரேமியா ஜெபிக்கிறான் பாருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். அல்லேலூயா. சில நேரம் நமக்கே தெரியும் இந்த பிரச்சனை ஏன் வந்து தெரியும், ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம், அதுக்கு தான் வந்திருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஆழ்த்தணும். நம்ம ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், கண்டிச்சு நான் ஒன்றும் இல்லாமல் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத என்னை காத்தரலாம். ஆண்டவரே, தாவீது அதை செய்யலாம். ஜனங்களை தொகையிடக்கூடாதுங்கிறது கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அவன் கர்த்தருடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படுகிற ஆண்டவர் என்ன செய்யார்? 3 காரியங்களை உனக்கு வைக்கிறேன். கொள்ள நோய் வேணுமா, பட்டயம் வேணுமா, பஞ்சம் வேணுமா? அப்போ அவன் என்ன செய்தானா? அவன் விருப்பத்தின்படி கேட்கல. ஆண்டவரே ஏதோ ஒரு தீங்கு வரப்போது, ஆனால் என்ன துக்கப்படுத்திடக்கூடாதுப்பா, நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்சீங்க. ஆண்டவருடைய கரத்தில்
விட்டுட்டான். அல்லேலூயா. சில நேரம் சில இழப்புகள், துக்கங்கள் நம்மால தாங்க முடியாது. தாங்க முடியாம இருக்கிறதுக்கு நாம ஆண்டவர்கிட்ட முதலே ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. சில இழப்புகளை தாங்கினா நம்ம ஜெபித்தோன்னா ஆண்டவர் அதுக்கு சமாதானத்தை தருவார். இல்லைன்னா நிரந்தர துக்கமாயிரு. அதைத்தான் அருமையாக ஜெபிக்கிறான். கடந்த நாளில் போன வாரம் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அருமையான சகோதரர், எனக்கு சின்ன வயசில் நல்லா தெரியும், நல்லா பிஎஸ்என்எல்ல நல்ல வேலையில் இருக்கிறார், நல்ல சம்பளம், நல்ல வருமானம், நல்ல வசதி வாய்ப்பு, ஒரே மகள், நல்ல படிக்க வச்சார், அமெரிக்காவுக்கு அனுப்புனார், நல்ல வேலையில் ஐடி கம்பெனியில் நல்லா சம்பாதிக்கிறார். திருமணம் முடிக்கணுன்ட்டு அவங்க ரோமன் கத்தோலிக், அவங்க திருமணம் முடிக்கணுன்ட்டு நல்ல வசதியான பையனை பார்க்கணும். அப்போ அந்த மகள் சொன்னாலும் நான் அமெரிக்காவில் தான் செட்டில் ஆவேன், அமெரிக்கன் மாப்பிள்ள தான் வேணும். இவரும் தேடி பிடிச்சி நம்ம ஊரில் இருந்து அமெரிக்காவில் செட்டிலான ஒரு பையனை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி திருமணத்தை நடத்தி அருமையாக திருமணத்தை அவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நடத்தினார். நடத்தி பாருங்க, முதலிரவு அன்னைக்கு அந்த பையன் சொல்கிறான் அவளை கூப்பிட்டு, இந்த பார் சொன்னதான் எனக்கு பிடிக்கல, ஏதோ எங்கள் அப்பா சொன்னாரு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நீ வா வழியை பார்த்துட்டு நான் என் வழியை பார், எப்படி இருக்குப்பா. முதல் இரவு அன்றைக்கு அவன் சொன்ன வார்த்தை, இதை கேட்ட அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்குப்பா, மனம் ஒட்டஞ்சி, ஐயோ பயங்கர வேலை, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும். யாக்கோபு யோசேப்பை இழந்த உடனே இப்படித்தான் ஒரு நிலவையில் இருந்தான். அவனுடைய குமாரனுடைய அங்கியை பார்த்த, ரத்தம் தோய்ந்த அங்கியை பார்த்த உடனே அவன் சொன்ன, ஆதியாகமம் 37-35 வாசிக்கிறோம், அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யாபேசின் ஜெபம் ஒரு தீர்க்க தரிசன ஜெபம். அல்லேலூயா. 4 வகையான ஜெபத்தை பார்த்தோம். இந்த 4வது ஜெபம் தீர்க்க தரிசன ஜெபம். எதிரே வரப்போகிற பின்னாளில் எது நடந்தாலும் ஆண்டவரே அது என்னை துக்கப்படுத்தி விடக்கூடாது, ஒருவேளை அது நடக்கும் என்றால் என்னை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், எனக்கு உதவி செய்யும் என்பதாய் அவன் ஜெபித்தான். அல்லேலூயா. நாமும் கூட கருத்தாய் ஜெபிக்க யாபேசிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நான் 15 வருஷம் வேலை செஞ்சேங்க இந்த யூனிவர்சிட்டியில். காலேஜில் ஜெபிக்கும் பொழுது, வேலை செய்கிற பொழுது காலையிலே 5 மணி 5:30 எனக்கு ஜெபம் பண்ணாமல் நான் போனதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். அப்போ ஆண்டவரே என்ன ஜெபிப்பேன் தெரியுமா? ஆண்டவரே இந்த நாளில் நான் வேலைக்கு போகிறேன், மனமடி உண்டாக்குகிற எந்த காரியமும் வரக்கூடாதப்பா. ஏன்னா பாருங்க, அங்கே போனவுடனே நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், எவ்வளோ ஒருத்தையும் போட்டு கொடுத்துருவான். அவர் அப்படி பண்ணார் அப்படின்னோடனே என்ன செய்வாங்க, ரெக்கோடி கூப்பிட்டு, என்ன சார் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, எல்லாருக்கும் முன்னாடி திட்டிடுவாங்க. நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம இல்லடி ப்ரூவ் பண்ணிடலாம், ஆனாலும் ரொம்ப வேதனையான காரியம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஜெபிச்சுட்டு போகணும். அல்லேலூயா. நான் என்னைக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு போகணுன்னா அன்னைக்கெல்லாம் எவ்வளோ மலை போல வந்ததெல்லாம் பனி போல போயிடும். என்னைக்கு ஜெபிக்காமல் போகணுன்னோ அன்னைக்கு கிளாஸில் என்னால் நிற்க கூட முடியாது. பசங்க அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க, நம்ம துக்கப்படுத்துவான். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நல்லா புரிஞ்சுது, ஆண்டவரே தீங்கு என்ன ஒரு நாளும் துக்கப்படுத்தக்கூடாது. இது முன்னெச்சரிக்கை ஜெபம். யாவே செய்த முன்னெச்சரிக்கை ஜெபம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவசியம். அல்லேலூயா. ஆகவே நாம் அதை ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 121:7 வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. அந்த யாவே ஜெபித்த 4 ஜெபங்கள் என்னெல்லாம்? முதல்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உன்னுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. அந்த யாபேசை போல நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து ஜெபிக்க வேண்டும், ஞானமாய் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை அறிகிற அறிவோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற பொழுது எந்த தீங்குக்கு விலக்கி அவர் நம்ம ஆத்மாவை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்மை காக்கும் தேவனவர்